படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காம பக்ரீத் பண்டிகைக்கு வெளியாகி மே 28 ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சுபாஷ் டைரக்ட் பண்ணி அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடிப்புல ரிலீஸ் இருக்கிற பிளாஸ்ட் படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். பெரிய தொழிலதிபரா இருக்கக்கூடிய படத்துடைய வில்லன் பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கி ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில கொடுத்தா கோடிக்கணக்கில் காசு வரும் அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு ப்ராசஸ் ஒரு பக்கம் சக்சஸ் ஆகுதா, இன்னொரு பக்கம் சின்ன வயசுலயே தன்னுடைய பொண்ணை ஒரு கராத்தையை சொல்லி கொடுத்து வீர பெண்ணா வளர்த்துருக்கக்கூடிய அர்ஜுன், அவங்க தப்பு நடந்தது அப்படின்னா தட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க பிரீத்தி முகுந்தன். ஸோ இப்படி இந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுடைய ஃபேமிலியும் தொழிலதிபரோட அவங்களுடைய அந்த வில்லன் கேங்கு வந்துட்டு ஒரு கட்டத்துல அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அது எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க திருமலை ஏழுமலை அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவரோட லைஃப்ல படம் ரிலீஸ் ஆகி ஒரு 17 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா நடித்து படங்கள் ஃபேமஸ் ஆயிருக்கா, பேசும் படமா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு வில்லன் கேரக்டராவோ இல்லை ஹீரோ படத்துல வர மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்ல தான் வந்து பாப்புலர் ஆயிருக்கிறாரு. ஸோ அதனால ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குற அளவுக்கு அர்ஜுன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய அந்த ஒரு ஃபைட்டிங் சீனுமே கூஸ்பம்ஸ் மூமெண்டா இருக்குது. ஓகே, அர்ஜுன் வந்து ஆக்ஷன் கிங் அப்படின்னு பேர் போனவர் அப்படின்றது இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. ஆனா ட்ரெய்லர் வெளிவந்ததுக்கு அப்புறமே என்னன்னா பிரீத்தி முகுந்தன், அபிராமி இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் எப்பா இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் ட்ரெய்லர்லயே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட் அப்படின்றதுலாம் படத்துல இருக்காது. ஆனா ட்ரெய்லர்ல கன்வே பண்ண அந்த ஒரு விதத்தை அதை எப்படி ஸ்கிரீன் பிளே அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு சுபாஷ் வந்துட்டு காமிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு மிதம், ஆனா வந்துட்டு ஹைப் எந்த இடத்துலலாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி படத்துடைய திரைக்கதையை துளி கூட போர் அடிக்காத அளவுக்கு சுவாரஸ்யமா போகுது. மதுரக்காரன் பயங்கரமா பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்ற அளவுக்கு இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலே வந்துட்டு கொடுக்கல. ஒரு ஹைப் மூமெண்ட் வந்துட்டு நல்லா இருக்கு. இன்ட்ரோல வரக்கூடிய ஒரு காட்சிகள் ஆகட்டும், இல்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே பயங்கரமா வந்து கொண்டு போயிருக்காங்க. ரிலீவிங் மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த விக்ரம் படம் ஞாபகப்படுத்துற விதமா அந்த சாயல்ல வந்துட்டு டைரக்டர் வந்து எடுத்திருக்காரு. பொதுவாக அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய செயல்கள், இது ரியாலிட்டியாவே எடுத்துக்கினாலே அப்பாவும் பொண்ணும் ஆகட்டும், இல்லை அப்பாவும் பையனும் ஆகட்டும், அம்மாவை வெறுப்பேற்றுற மாதிரி ஆகட்டும், இல்லை வந்துட்டு அப்பா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அம்மா வந்துட்டு சே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படின்னு அது வந்து ஒரு ஃபண்ட் எலமெண்ட் ஆகும். ஒரு சில இடங்கள காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவளுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய நியாயமும் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் அர்ஜுனுடைய கேரக்டருமே வந்து தான் பொண்ணை தைரியமா வளர்த்தணும் அப்படின்றதும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரவி பசு படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சட்டில்டா நல்லாவே வந்து கொடுத்துருக்காரு. ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்லாம் லியோ படம் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு அந்த ஒரு டோன்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் அருண் அண்ட் படத்துடைய எடிட்டர் பிரதீப் இ ராகவ். சென்னநாயகன் படம், ஸோ அந்த படத்துக்கு அவர் தான் எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ வேற ஒருத்தவங்க மூலயமா அந்த படம் லீக் ஆயிடுச்சு. ஸோ சோகமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சினிமோட்டோகிராஃபி, எடிட்டர், டைரக்டர் அண்ட் டைரக்டர், லொகேஷன் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க படத்தில் ஒர்க் பண்ணுவாங்கப்பா. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. விஷுவலி பக்காவான ஒரு மூவியா இருக்கு. லொகேஷன்ஸ்லாம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு லொகேஷன்ல எடுத்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்றைய சமுதாயத்துல பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெத்தவங்களே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போதும் சரி, பெண் வந்துட்டு தைரியமா இருக்கணும் அப்படின்றத நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படமா டைரக்டர் எடுத்து